அடுத்தது அஜித் அவர்கள், நடிகர் அஜித் அவர்கள் பத்திரிகையாளர் பாண்டே அவர்களிடம் டெலிஃபோனில் பேசியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் மனக்குமுறலை வெளியிட்டிருக்கிறார். அதை தான் அந்த இதில் ஆடியோவில் சொல்கிறாங்க. ஆக அஜித் அவர்கள், இல்லை நான் விஜய்க்கு எதிராக பேசலை, நான் எப்போவுமே விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். ஆனால் அன்று அஜித் அவர்கள் சொன்னது, இதில் ஒருத்தர் மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் இதில் எது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜய் மேலேயும் குற்றம் இருக்குது, மற்றவங்க மேலேயும் குற்றம் இருக்குது என்ற பாணியில் தான், இந்த துணியில் தான் அந்த அஜித் அன்றைக்கி பேசினார். அதுக்கே நாங்கள் சொன்னோம், அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுகிறது தப்பு. சினிமா கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் மீட்டிங்கு போகத்தான் செய்வாங்க, ஊர்வலத்துக்கு போகத்தான் செய்வாங்க, ரோட் ஷோவுக்கு போகத்தான் செய்வாங்க. அவர்களுக்கு இது பாதுகாப்பை கொடுப்பது. எத்தனையோ பேர் பார்த்தீங்கல்ல, அனுமதி கொடுக்கலைன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லுது? உடனடியாக அனுமதி கொடுங்கள், ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுங்கள், பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுங்கள், மாநாட்டுக்கு அனுமதி கொடுங்கள்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கட்டளையிடுறாங்க. அப்போ உயர்நீதிமன்றமே இந்த மாதிரி கூட்டம் வச்சா, அரசியல் தலைவர்கள் பொதுக்கூட்டமோ ரோட் ஷோவோ இதோ வச்சா அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றங்களின் கட்டளையே. அப்படித்தானே நீதிமன்றங்கள் அது கொடுக்குறாங்க. அப்போ அப்படி கூட்டங்கள் நடத்தும்போது பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை, தமிழ்நாடு அரசாங்கத்தின் கடமை. அதனால தான் நான் சொன்னேன், அதில் நீங்கள் ஒரு ஆள் அந்த நடந்த பிரச்சனைகள் எப்படி நடந்ததுங்கிறது இப்போ நம்ம பேச முடியாது. ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு அனுப்பிட்டாங்க, சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அதை பற்றி பேச முடியாது, அது சம்மந்தமான வழக்கு தான் ஏன் மேலேயும் இருக்குது. அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை, சட்ட பிரச்சனை. ஆனால் பொதுவாக எப்படி இது வந்தாலுமே காவல்துறை தான் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அரசாங்கம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். மிகப்பெரிய கூட்டம் இதெல்லாம் நடக்கும். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் 1971. 72 எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். எம்ஜிஆர் பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கரமான கூட்டம் வரும். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு பயந்து கொண்டு காவல்துறை கரெக்டாக பாதுகாப்பு கொடுங்க, பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஆட்சி காலம் இருந்த 1976 வரை எம்ஜிஆரின் கூட்டங்களுக்கு, எம்ஜிஆரின் ஊர்வலங்களுக்கு, எம்ஜிஆரின் மாநாடுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை மெரினா பீச்சு அதில் மிகப்பெரிய கூட்டம் நடத்துவார். 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுவாங்க. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், பாதுகாப்பை கொடுக்க சொன்னார், பாதுகாப்பை கொடுத்தார். எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கலை. அதனால் கூட்டம் அப்படி அசம்பாவிதம் நடந்தால் காவல்துறை மேலே தான் குற்றச்சாட்டு வரும். கூட்டத்துக்கு தலைமை தாங்கின எம்ஜிஆர் மேலே போய் யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களுக்கும் கூட்டம் அதிகம் வரும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்க முடியாது. அவர்களுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் நிறைய வரத்தான் செய்வாங்க. அதனால் அஜித் அன்னைக்கு சொன்னது தப்பான ஒரு விஷயம். அஜித் மாற்றிக்கொள்ளணும். அதை நீங்கள் பாதுகாப்பு குளறுபடிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கணும். இன்றைக்கு அஜித் இல்லை நான் தப்பாக சொல்கிறாங்க மற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை, நீங்களே தப்பாகத்தான் சொன்னீர்கள். வருங்காலத்தில் அரசியல் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக உண்மை என்னவோ அதை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே அஜித்துக்கு இந்த அறிவுரையை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அவர் டெலிஃபோனில், மொபைல் ஃபோனில் பாண்டேட்ட அவர் பேசினதுனால மீண்டும் இந்த கருத்தை நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, முக்கிய கோப்புகளை கிழித்து விட்டோம். யார் சொல்கிறா? டிடிவி தினகரன் சொல்கிறார். முக்கிய கோப்புகளை கிழிச்சிட்டோங்கிறார். எந்த கோப்புகள்? அதாவது கொடநாடில் கொலை நடந்தது. உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க, அங்கே முக்கியமான கோப்புகளை அவர் வச்சுருந்தார் ஜெயலலிதா அவர்கள். அதை இதை எடுப்பதற்காக ஒரு கூட்டம் உள்ள ஆட்களை அனுப்பினாங்க. இவர்கள் அரசியல்வாதிகளால் அனுப்பப்பட்ட அந்த கூட்டம் தான் உள்ளே போய் முக்கியமான கோப்புகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொலை செய்தார்கள். இதில் இபிஎஸ்க்கு பொறுப்பு உண்டுன்னு குற்றச்சாட்டுக்களை ஸ்டாலின் உட்பட நிறைய பேர் வச்சாங்க. அந்த டைமில் நாங்கள்
இல்லை இது வந்து பணத்துக்காக உள்ளே ஏதாச்சும் பணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கனகராஜ் அப்படிங்கிற டிரைவர் இபிஎஸ்க்கு சொந்த உறவினர், தூரத்து உறவினர், அவர் சியான்கிற கூலிப்படை கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து உள்ள பணம் எதுவும் இருக்குங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்து நடத்தப்பட்ட கொள்ளை. அந்த கொள்ளையை அடிக்கும்போது வாட்ச்மேனாக இருந்தவங்க புது வாட்ச்மேன் நேபாள ஆளுங்க வந்து அவர்களை உள்ளே விடாததால் கனகராஜும் அவருடைய இவங்களும் அவர்களை கொன்று விட்டு உள்ளே போனாங்க. இதுதான் நடந்த கதை அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. என்னுடைய கைது விவகாரத்தில் ஒரு இது கூட எதிர்ப்பை கூட இபிஎஸ் அவர்கள் தெரிவிக்கவில்லை. இபிஎஸ்க்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதனால் ஆனால் உண்மையை சொல்லணும்ல இந்த விஷயத்தில். இதில் நடந்தது வந்து ஃபைலை எடுக்கணும்னோ உள்ளே இருக்கிற இதை எடுக்கணும்னோ இதுக்காக நடந்த விஷயமே இல்லை. அது இபிஎஸ்க்கு இதில் தொடர்பே இல்லை. கொள்ளையடிக்கிறதுக்கு தான் போனாங்க. அதில் தான் விஷயங்கள் நடந்தது. அதுதான் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, ட்ரையலும் நடந்துக்கிட்டு இருக்குது, கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக வழக்கு போயிட்டு இருக்குது. இதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறார், டிடிவி தினகரன், அங்கே கோப்புகளை நாங்களே அழிச்சிட்டோம், அது போயஸ் கார்டனில் இருந்தது, இவங்க அங்கே இருக்குதுன்னு நினச்சாங்கன்னு சொல்கிறாரு. அது திசை திருப்பக்கூடியது. என்னென்னு கேட்டிங்கன்னா, போயஸ் கார்டனில் கோப்புகள் இருந்ததான் நிறையா. அது இவங்கெல்லாம் படித்து பார்த்தாங்களாம். இவரும் டாக்டர் வெங்கடேஷுங்கிறவர் சசிகலாவின் உறவினர் எல்லாம் சேர்ந்து அது கிழிச்சு போட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை டிடிவி தினகரன் சொல்லி இருக்கிறார். இது அரசியல் ரீதியாக பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாரு, அசிங்கம்லாம் இருந்தது அதில் ஃபைலில். சில பேரை பற்றி, எம்எல்ஏக்களை பற்றி, மந்திரிகளை பற்றி அசிங்கமான விஷயம்லாம் இருந்தது, அதெல்லாம் கிழிச்சு போட்டோம் அப்படிங்கிறது. அசிங்கமான விஷயம் உள்ள எப்படி இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் இருந்த போயஸ் கார்டனில் அதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சது, அது ஒரு ரகசியம் இல்லையா? எனக்கு தெரிந்த விஷயம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் டிடெக்டிவ் இதுக்காக சில ரகசியத்துக்கு வந்து என்னை உபயோகித்திருக்கிறார். அதனால் அவருடைய எண்ணம் என்னன்னு தெரியும், எப்படி உள்ளுக்குள்ள விஷயங்கள் நடந்ததுன்னு தெரியும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கட்சிக்காரவங்களே மந்திரிகள் மேலேயும் எம்எல்ஏக்கள் தப்பு பண்ணால் அதெல்லாம் வந்து ஆதாரங்களை கொடுத்து புகார் கொடுப்பாங்க, ரகசியமாக இருக்கும். அந்த புகாரை ஜெயலலிதா அந்த ஆதாரங்களை வாங்கி தனி ஃபைலாக வைப்பார். இதுக்கு மேலே உளவுத்துறை மந்திரிகள் யார் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள், எம்எல்ஏக்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க, அது என்ன ஆதாரங்கள், இதெல்லாம் எடுத்து உளவுத்துறை ஜெயலலிதா அவர்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் ஃபைலாக போடுவாங்க, அந்த எம்எல்ஏ ஃபைல், அந்த மந்திரி ஃபைல், அந்த ஆதாரங்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அந்த ஆதாரங்கள் வச்சு அவங்கள கூப்பிட்டு மிரட்டுவாங்க. இந்த பாரு, உன்னை பற்றி இப்படி வந்திருக்கு, இது என்ன விஷயம், இதில் அவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன்னு வந்திருக்கு, என்ன பயங்கரமாக திட்டுவார். அவங்கள மாற்றுவார். மந்திரிகளை மாற்றுறதுக்கு காரணம் வெளி உலகுக்கு சொல்ல மாட்டார் ஜெயலலிதா அவர்கள். மந்திரி ஊழல் பண்ணால் மாற்றினேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அதை வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு திட்டுவார். திட்டி அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஃபைலை தனியாக வைப்பார். இப்படித்தான் இந்த ஃபைல்கள் தான் இந்த போயஸ் கார்டனில் இருந்தது. இவர் டிடிவி தினகரன் சொல்கிறது தான் இந்த ஃபைலு தான். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபைல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் அவங்க கிழிச்சு போட்டுருக்காங்க. இந்த ஃபைலு வந்து கொடநாட்டில் இருந்தது அப்படி அதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இபிஎஸ் வந்து அனுப்புனாருன்னு சொல்லி அவங்க வந்து மற்றவர்கள் ஒரு குற்றச்சாட்டை, கற்பனையான குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. சில பேர்ட்டெல்லாம் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்குவார். ஏன்னா ராஜினாமா கடிதம் நாளைக்கு விளம்பரம் பண்ணியிருக்கான், நாளைக்கு ராஜினாமா கடிதம் வந்து கொடுத்தது மாதிரி எழுதி வாங்குவோங்கிறதுக்காக நான் பண்ணுவாங்க. அப்படித்தான் நடத்தப்பட்டது. அதனால் டிடிவி தினகரன் இதை அப்படியே சுற்றி இது பண்ணி இதெல்லாம் முடிச்செல்லாம் போட்டு அது இது கொடநாடுக்கும் இபிஎஸ்க்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிலாம் போட்டு இப்போ இதுக்காக அறிக்கை விடுகிறார். அது உண்மை இல்லை. இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை. எங்களுக்கு ஆபத்து வரும்போது வாய் திறக்காத அவருக்கு. ஆனால் உண்மையிலேயே நடந்த உண்மை இதுதான். இபிஎஸ் அவர்களுக்கும் கொடநாடுல கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு அப்படி சம்பந்தம் இருப்பதற்கான ஆதாரம் இருந்தால் ஸ்டாலின் எப்போவோ அவரை குற்றவாளியாக்கி குற்றச்சாட்டில் சேர்த்திருப்பார். அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் டிடிவி சொன்ன இந்த குற்றச்சாட்டு, அதாவது ஃபைல் இருந்தது, எம்எல்ஏக்கள் சம்மந்தப்பட்ட இது, மந்திரிகள் சம்மந்தப்பட்ட இது, அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் செய்த ஊழல்கள், அவர்கள் செய்த மற்ற அசிங்கங்கள், இதெல்லாம் உளவுத்துறையாலும் கொடுக்கப்பட்டது, கட்சிக்காரர்களாகவும் ஜெயலலிதா அவர்களிடம் கொடுக்கப்பட்டது.
அதைத்தான் அவர் சேகரித்து வைத்திருந்தார். இதை வந்து டிடிவி தினகரன் அரசியலாக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கிறோம். அடுத்தது இந்த வாக்காளர் பட்டியலில் மாற்றங்கள், அதை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக இன்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்காளர் பட்டியலில் மாற்றம் கொண்டு வருவதை நாம் வரவேற்க வேண்டும். உண்மையான வாக்காளர் பட்டியல் நம்ம இந்தியா நாட்டுக்கு தேவை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வரணும். அதுக்காக அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படும். ஏன்னா புதுசாக எடுக்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க, வீட்டில் ஆள் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஃபார்மை உள்ளே வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை ஃபில்லப் பண்ணணும், அடுத்த தடவை வரும்போது கொடுக்கணும். உங்களுக்கு 2 இடத்துல இருக்குன்னா 2 இடத்துலையும் வருவாங்க. எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் வாக்கை இது பண்ணிடுவாங்க, நீங்கள் இல்லாத இடத்துல வாக்கை நீக்கிடுவாங்க. இதுதான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. வீட்டில் செத்தவங்க இருக்காங்கன்னா நீங்களே சொல்லிடுங்க, எங்கள் வீட்டில் அவங்க செத்துட்டாங்க, உடனே அந்த இதை வந்து அவங்க நீக்குவாங்க. ஸோ இதை வாக்காளர் இதை சீரமைக்கும் பணி நாட்டுக்கு நல்ல விஷயம். இதில் நமக்கு அசௌகரியங்கள் வரும், 2 இடத்துல இருக்கும். நம்ம என்ன பண்ணிடணும், இப்போ எங்களுடைய சொந்த ஊர் ரொம்ப நாளாக 2 இடத்துல நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேயும் வாக்காளர் இது இருந்தது, அங்கேயும் இருந்தது. கிட்டத்தட்ட 10-15 வருஷம் அப்போ இந்த நீக்கிற இதெல்லாம் இல்லை. எங்கள் ஓட்டெல்லாம் அங்கே இருக்கிற ஓட்டெல்லாம் எங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நீக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, எங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இடத்துல போவாங்க, அங்கே ஆள் இல்லைன்னா நீக்கிடுவாங்க. சென்னையில் இருக்குன்னா இதை வச்சுக்குவோம், இது தப்பு இல்லையே. அதனால் சில பேருக்கு அசௌகரியம் ஏற்படுது. எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, வந்தால் ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியாது. எல்லோருக்கும் நான் என்ன சொல்லுங்கண்ணே, ஆதார் கார்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா எந்த அளவுக்கு நீங்களே போய் முயற்சி எடுத்து போய் வாங்குறீங்க. ஆதார் சேவை மையங்களுக்கு போகிறீங்க, உங்கள் இதெல்லாம் போட்டு கார்டை இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஆதார் கார்டை வாங்குறீங்கல்ல கஷ்டப்பட்டு. ஏன்னா அந்த ஆதார் கார்டு நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் தேவைங்கிறதுனால கஷ்டப்படுறோம். ரேஷன் கார்டு ஏன் போடுறோம், ரேஷனில் பொருள் வருது, ரேஷன் கார்டை கஷ்டப்பட்டு வாங்குகிறோம்ல, கேட்குற தகவல்லாம் கொடுக்குறோம்ல. அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதும் நம்முடைய கடமை. இந்த வாக்காளர் அடையாள அட்டையும் உங்களுக்கு வந்து அடையாள அட்டைக்கு பயன்படும். முக்கியமான இதில் ஆதார் கார்டு இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறாங்க. அதனால் பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களுடைய இதை வந்து வாக்காளர் இதை வந்து எல்லாம் சரியாக பண்ணி, செத்தவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லாத பேர் அங்கே இல்லாத பேர் அதில் இருந்தால் இல்லை, இவங்க இல்லை, நீக்கிடுங்க, எங்கள் சொந்த ஊரில் எங்கள் பேர் இருக்கு, அதை நீக்கிடுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு உண்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குங்க. கட்சிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவுக்கு உங்கள் உறுப்பினர்கள் பேரெல்லாம் சேர்க்கணும்னா அதை நீங்கள் போய் உங்கள் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க பேரெல்லாம் கரெக்டாக சேர்க்கக்கூடிய வேலைகளை நீங்கள் பாருங்கள். போராட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்லையா? உங்கள் கட்சிக்காரவங்க பேரெல்லாம் வாக்காளர்கள் வரும், உண்மையான பேரெல்லாம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற அதிமுக விஜய் கட்சியெல்லாம் உங்கள் கட்சிக்காரவங்க வாக்காளர் பட்டியலில் பேர் வரணும். அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு ஃபார்ம் வரும்போது ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி ஒரு நியாயமான நேர்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் முன் வர வேண்டும். எப்படி உங்கள் ஆதார் கார்டு ஒன்று உங்கள்கிட்ட இருக்கோ, எப்படி ரேஷன் கார்டு ஒன்று இருக்கோ, அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை ஒன்று தான் இருக்கணும். நீங்கள் இல்லாத இடத்துல அது இருக்கக்கூடாது. அதனால் பணிகள் இப்போ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பணிகளுக்கு வரக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அவங்களுக்கு வந்து உங்களுடைய உண்மையான வாக்காளர் இதை வந்து பதிவு செய்யுங்கள். இது நம்ம நாட்டுக்கே செய்யக்கூடிய ஒரு இது. அரசியல் கட்சிகள் யாரும் இதை வைத்து மத்திய அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் சொல்கிறாரு, ராகுல் காந்தி பிஜேபி தான் அதை பண்ணிட்டாங்க, பிஜேபி பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, திமுக பண்ணியிருந்தாலும் சரி, அதிமுக பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உண்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவது நமது கடமை. அதனால் சங்கடங்களை பொருட்படுத்தாதீர்கள்.